கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேளைக்காக இந்த நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையோடு ஆண்டவரே நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வாசிக்கிறோம் யோவான் 10:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது. எப்போது நாம முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம்? ஒரு வேலையை அவர் செஞ்சு முடிச்ச பிறகு தான் முடிஞ்சிருச்சு சொல்லுவோம். ஆனா நாம பெண்களா இருக்கிற நாம நிறைய பேருக்கு என்னன்னா, டெய்லி நம்மளுடைய சமையல் ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், யாருக்கு என்ன பிடிக்கும், இப்படிலாம் நம்ம யோசித்து செய்யும் போது, ஆனா நமக்கு அது அதை அந்த வேலையை நம்ம முடிச்சு வரும்போது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீட்டுல நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. சமையல் மாத்திரம் இல்ல, நம்ம வீட்லயும் வேலை பார்க்கிறோம், வெளியேயும் வேலை பார்க்கிறோம். அது இல்லாம வீட்டின் பொறுப்புகள் நமக்கு அதிகம். நம்ம பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, இல்ல உறவுகளை குறித்து நமக்கு நிறைய பொறுப்புகள். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம செய்து முடிக்கும் போது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகளை நாம வளர்க்கும் போது ஒவ்வொரு ஸ்கூல் லைஃபா இருக்கட்டும், காலேஜ் லைஃபா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், இல்ல முக்கியமா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம திருமணத்தை முடிக்கும் போது கூட யாராவது கேட்போம், உங்க பிள்ளைங்க என்ன பண்ணா, நான் அந்த பிள்ளைங்கள்லாம் திருமணம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, முடிந்தது அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த ஒர்க்கை நம்ம ஃபுல்ஃபில்லா முடிச்சதா அர்த்தம். அதுல நம்ம பாக்குறோம், சில நேரங்கள்ல நம்ம ஊழியம் செய்கிறவர்களா கூட இருக்கிறோம். ஆனா அந்த ஊழியத்துல நாம அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊழியத்துல நம்ம நிறைய காரியங்களை நம்ம செய்யணும். அதே போல வீட்டின் காரியங்களா கூட இருக்கட்டும். அதாவது இன்னைக்கு நம்ம முடிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அடுத்த நாள் நெக்ஸ்ட் டேக்கு நாம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஒரு நாளுக்கு வேலை முடிஞ்சிச்சு, ஸோ நெக்ஸ்ட் டே. ஆண்டவர் ஒரு காரியத்தை அழகாய் உருவாக்குறாரு. ஆதியாகமம் 2:2 7ஆம் நாளில் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே போல 3வது வசனத்துல, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் பாருங்க, 6 நாட்களும் அவர் ஒரு ஒழுங்கின்மையான ஒரு காரியம் பூமியில இருந்துச்சு, உலகத்துல இருந்தது. அதை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய கிரியையே என்ன பண்றாரு, 100% நிறைவாய் முடிக்கிறார். அந்த இடத்துல அந்த உலகத்தை உருவாக்கும் போதே அவர் அந்த குறைவான ஒரு இடத்த அவர் நிறைவுள்ளவரா, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா அவர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம பாக்குறோம், அங்க அழகான தோட்டம் உருவானது, வெளிச்சம், இருள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெவ்வேறாய் ஞானமாய் ஆண்டவர் படைச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அவருடைய வேலையை அவர் சரியா என்ன பண்ணாரு, செய்து முடித்திருக்கிறார் ஆதியிலே. சோ அது பிறகு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியா இந்த உலகத்துல பாலகனாய் அவர் என்ன பண்றாரு, பரிசுத்தமாய் அவர் என்ன பண்றாரு, பிறக்கிறத நம்ம பாக்குறோம். அவர் பிறந்த உடனே என்ன பண்ணல, எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கல. ஒரு குழந்தை பிறந்த உடனே, ஆனா அவரு மனுஷ சாயலா உருவாக்கப்பட்டதுனால ஆண்டவர் நம்மை போலவே நாம எப்படி வளர்கிறோம், நாம எப்படி இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவர் நமக்கு முன்மாதிரியாய் அவர் என்ன பண்றாரு, அவருடைய அந்த 30 வயது வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, அவர் தன்னுடைய எல்லா காரியங்களையும், வீட்டின் காரியங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு, ஊழியத்திற்கு வரும்போது அவர் ஊழியத்துல உடனே அவர் வந்தாரு.
சிலுவையில மரித்தார். அப்படி இல்லை, நம்ம போல போராட்டங்கள், அவமானங்கள், பட வேண்டிய நிறைய காரியங்களை அவர் இந்த உலகத்துல அவர் பட்டார். எல்லார் மத்தியிலும் பிதாவின் சித்தத்தை அவர் என்ன பண்ணார், சித்தம் அவருடைய ஊழியம், அதை என்ன பண்ணாரு, அழகாய் அவர் செய்து முடிக்கிறார். நம்ம பாக்குறோம், அவர் ஊழியத்துல நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் இதுல அவர் அந்த உணர்த்தக்கூடிய காரியங்கள் என்னன்னா, நாம நல்வழியில நடக்கணும், நாம அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கணும், ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், நாம முன்மாதிரியா இருக்கணும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில நமக்காய் பலியானார். நமக்காய், நம்முடைய பாவத்திற்காய் அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காய் அவர் மரித்து மறுபடியும் அவர் ஜீவனோடு இருந்தார். அப்பதான் அவர் சிலுவையில அவர் பாடுகள் படும்போது யோவான் 10:30 சொல்லப்பட்டது போல அவர் முடிந்தது என்று சொல்றார். பிதாவின் சித்தத்தை முழுமையா என்ன பண்றாரு, அவர் முடிக்கிறார். பாக்குறோம், அதாவது அவர் மரணம் வரைக்கும் என்ன பண்ணாரு, பிதாவின் சித்தத்தை அவர் செய்து என்ன பண்றாரு, அவர் முடிக்கிறவரா இருக்கிறார். இங்க பாக்குறோம், நம்ம ஆதியாகமத்துல அவர் என்ன பண்ணாரு, அந்த நாளை 7ஆம் நாளை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இங்க சிலுவையில நமக்காய் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை நமக்கு அருளும்படியாய் அவர் என்ன பண்றாரு, பரிசுத்தராகி அவர் நமக்கு என்ன பண்றாரு, நம்மை ரட்சிக்கும்படியாய், நமக்கு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்துல என்ன பண்ணாரு, பாடுபட்டு அவர் என்ன பண்றாரு, முடிக்கிறார். அவருடைய வேலையை, பிதாவின் சித்தத்தை முழுமையாய் முடிக்கிறவர்களாய் இருக்கிறார். நம்ம பாக்குறோம் 1 கொரிந்தியர் 6 பாக்குறோம் 11 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசுவினால நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டவர்களா இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் நமக்காய் சிலுவையில முடித்த காரியங்கள், அவர் நமக்காய் காரியங்களை எல்லாவற்றையும் முடித்து அவர் பிதாவின் வலது பாசத்துல வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை அழகாய் முடித்தார். ஆதியிலும் சரி, அதன் பிறகு அவருடைய நாட்களிலும் சரி, பிதாவின் சித்தத்தை ஒவ்வொன்றாய் அழகாய் முடித்து வந்தார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் முடிந்தது என்று சொல்லி அவர் பிதாவின் கரத்துல அவரை ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்துல தோங்கும் போதே நாம அவருடைய கரத்துல கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நாளும் முடிந்தது. இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு எல்லா காரியங்களையும் முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.